ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பிம்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க. நிறைய பேர் நீங்கள் கிச்சனில் இதை வச்சா நல்லா இருக்கும், இந்த பக்கம் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும்னு, ஏன்னா லைவ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இல்லை, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன சொன்னீங்க, என்ன வாங்கியிருக்கோங்கிறத தாண்டி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா புது வீட்டுக்கு தேவையான பொருள் தான் எல்லாமே. ஓகேவா, எல்லாம் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்க சொன்னது, அது ஃபைனலா பிரிக்கிறேன். இது வந்து நமக்கு கடையிலே கிடைக்குது, பட் இருந்தாலுமே என்னன்னா கொஞ்சம் கம்மியான இதுல குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இந்த டம்ளருக்குள்ளதான் நான் போட்டு. என்னப்பா, வெள்ளியாப்பா? சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த மாதிரி சின்னதா வந்து ஹோல்டர் வந்து நான் கடையில் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு தேடுறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடையாக போய் தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால. ஏன்னா எல்லா பாத்ரூமுக்கும் இது தேவைப்படுது. எல்லாரும் ரெண்டு ப்ரஷ், ஒரு ப்ரஷ், ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அதனால 4 பாத்ரூமுக்கு எது வாங்கினாலும் 4 பொருள் அப்படிதான் வாங்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். நீ எதுக்கு அப்ப அந்த வாஷ் பேசினுக்கு கீழே இருக்க பாக்ஸ் வாங்கின? வந்து பாக்ஸ் எதுக்குன்னா, அதுல வந்துட்டு நம்ம பாத்ரூம் கழுவுறோம் தெரியுமா, அதெல்லாம் தான் வந்து அந்த இதுல வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது எதுப்பா, ஏன்பா இது வந்து இது எப்படி அது கழுட்டுறது, ஏதோ தோன்ற மாதிரி இருக்கு சரியா. அது வந்து வாஷ் பேஷன் கீழே நம்ம இப்போ லிக்விட் எல்லாம் பெரிய பெரிய பாட்டில் வச்சிருப்போம் தெரியுமா, அதெல்லாம் அதுக்குள்ள ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் அது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு தான் மாட்டணும். அப்பதான் வந்து ஏஸ்தட்டிக்கா இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் வந்து ஓபன் பண்ணக்கூடாது சரியா. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒளிவு மறைவுக்காக, அது பாத்ரூம் பக்கத்துக்கு ஒளிவு மறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது. ஓகேவா, அது ஒன்னும் பாத்தீங்கன்னா 30,000 கொடுத்து வாங்கினது. எங்களுது ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இவங்களதெல்லாம் கம்மி தான். மௌலிதும் கம்மி. மௌலிது 17,000, பாப்பாது 17,000. அது இந்த ஹேண்ட் ஷவரோட சேர்த்துனா எல்லாம் வரும். அந்த செட்டு மட்டும், வாஷ் பேஷன் செட்டு மட்டும் 13,500 ரூபாய். 2 பேருக்கு 13,500. கண்ணாடி, வாஷ் பேஷனு, கீழே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், இது மட்டும். டேப் தனி, அதுக்கப்புறம் அந்த கப்ளிங் தனி, அப்புறம் பேக்ல கழுவுறதுக்கு அந்த கன்னு தனி, அதெல்லாம் தனித்தனியா வாங்கணும். ஓகேவா, இது 2 வாங்கியிருக்கேன். இது யார் யார் பாத்ரூமுக்கு அப்படின்னா, ஒன்று மோனா ரூமுக்கு, இன்னொன்று வந்து கீழே வந்து பாத்ரூமுக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தானா? ரெண்டும் ஒரே மாதிரி தான். மௌலி ரூமுக்கு வந்து அவன் பிளாக் கலர் தீம் போட்டதுனால பிளாக் கலர் வந்து 2 நாள் ஆகும். அப்போ இது யார் பாத்ரூமுக்கோ? கீழ் பாத்ரூமுக்கும் பாப்பா பாத்ரூமுக்கும். இது வந்து இதே பிராண்ட் தான், ஆனா பிளாக் கலர்ல அந்த மாதிரி வருது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது என்னது, இது வந்து என்னன்னா யூபிவிசி டோர் கிளீனிங். நான் வந்து நீ ஏதோ ரீல்ஸ் பார்த்துனும் போது எனக்கு வந்தது, சரி இது நல்லா இருக்குது யூபிவிசிக்குள்ள. நானும் வந்து இப்போ வந்து அவங்க இன்டீரியர் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கை உள்ளே விட முடியல, உள்ளே விட்டு போகல. அதனால இந்த யூபிவிசியில் அந்த இதுக்குள்ளே கோடுக்குள்ளே நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா, இது தேய்ச்சோம்னா அந்த டஸ்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இது ஒரு பார்த்தேன். சரி, உன்ன மாதிரி பெண்மணிகள் இருக்கிறதுனால தான்ப்பா இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல போட்டு வித்து கோடீஸ்வரன் ஆகுறாங்க. வித்து கோடீஸ்வரன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் வாங்குறவங்களாம் பரதேசி ஆயிடுறான். இது வந்து என்னன்னா, இந்த சைட்ல எல்லா அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கிறது அடுப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பேஷனுக்கு நடுவுல, அப்புறம் பாத்ரூம்ல பின்னாடி அந்த இது, அதுக்கெல்லாம் கை வைக்க முடியாதுல்ல, அதெல்லாம் வந்து இந்த பிரஷ்ல வச்சு இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, அந்த காலத்துல சவரம் பண்றது கத்தி மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிரஷ். இது சரியா, இது வந்து ஃபுல் செட்டா அப்படியே கொடுக்குறாங்க. அப்புறம் இதுவுமே வந்து ஒரு இது ஹோல்டர் தான், நம்ம கை உள்ள விட முடியாத இடத்துல அந்த. சரி, இதெல்லாம் நீ வாங்கியிருக்கிய, கை உள்ள விட முடியாத இடத்துல இதை போட்டு நீ துடைப்பியா? அதுக்குதான் இல்ல அதுக்கு வேலைக்காரங்களை கூப்பிடுவியா? இல்ல, நம்ம வீட்டு நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இது. ஓகேவா, இது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, இவ்வளோ வாங்கினிய அந்த வீட்டு பாத்ரூமுக்கு வந்து பாத்ரூம் ப்ரஷ் வாங்கினியாப்பா நீனு? ஒரு பாத்ரூம்லயும் அந்த ப்ரஷ் இல்ல. யார் சொன்னா? எங்க இருக்குது? ஏன் பாத்ரூமா வச்சிருக்கேன் ஒரு வெள்ளை டப்பா. அது என்னது அது வெள்ளை டப்பா? வெள்ளை டப்பா நீ இது வரைக்கும் அப்ப பார்க்கவே இல்லையா? அது நான் இதுன்னு நினைச்சேன், ஸ்மெல் வரதுக்காக வச்சிருக்கியாகும்னு நினைச்சேன். அதுதான் கக்கூஸ் கலந்து. நான் கூட ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஏதோ வச்சிருக்க போட்டுருக்கு. அது எப்படின்னா, அந்த போட்டோ இங்க போடுற ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுல இப்படி அந்த குச்சி எடுத்துட்டு அது இப்படி பட்டன் இப்படி பண்ணிட்டு அந்த
ப்ளூ கலர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் இப்படி தண்ணியில் அதுக்குள்ளே நினச்சிட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதை அப்படியே டஸ்ட்பினில் அந்த இப்படி ஹோல்ட் பண்ணோன்னா அந்த இது டஸ்ட்பினில் விழுந்துடும். ஒரு வாஷுக்கு ஒரு இது அது. அதுல நிறைய இருக்குது ஆக்சுவலி, நிறைய ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதோ கட்டியா வாரத்துக்கு 1 or 2 யூஸ் பண்ணணும். ரொம்ப கலீஜாச்சுன்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் அதை வந்து சரி பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் போடுறதுன்னு நினைச்சேன். கழுவா பண்ணியா நீ? நான் எதுக்கு அதை எடுத்து கழுவுறேன், எனக்கு நான் கொழுப்பா. அப்புறம் இது எதுக்குப்பா இந்த மாதிரி ஊக்கா கொடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இது எதுக்குப்பா இந்த ஊக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? எடுத்து அதுல மாட்டி வைக்கிறதுக்கு. இதை எடுத்து இப்படி மாட்டி வைக்கிறது. ஆமா, இந்த மாதிரியாச்சும் வாங்கப்பா. எல்லா டைல்ஸையும் ஓட்ட போட்டு எல்லாத்தையும் மாட்டின்னு கிடக்குறப்பா நீனு. நான் ஓட்ட போட்டு மாட்டலையா, அது மட்டும் தான் ஓட்ட போட்டு. அந்த மாதிரி இது வந்து மொத்தமாவே வந்து இது 199. இது செட்டு காம்போ. இது அப்படிதான் கொடுத்தாங்க, தனித்தனியா விற்கல அவங்க. சரி காம்போ தானே போய் தொலைது 199க்குன்னு வாங்கினேன். நான் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 100 rupees 200 rupees அந்த மாதிரி பட்ஜெட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்குறேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இது மௌலி வாங்கினா, எதுக்கு வாங்கினானே தெரியாத ஒரு பொருள். அவன் வாங்குறது எல்லாமே வேஸ்ட் தான். ஆமா, சரி எனக்கு யூஸ் ஆகும், கிச்சனுக்கு ஏதாவது யூஸ் பண்றதுக்காகும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஒரு வாட்டி கீழே போட்டோன்னா உடஞ்சி சுக்குள் நூறா போயிடும். இதெல்லாம் வந்து சாப்பாடு எடுத்துன்னு போவாங்கப்பா, அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இதை. ஐயோ நான் வேற பிடிச்சிட்டேன், தெரியாம பிடிச்சிட்டேன்ப்பா. ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போவாது. இப்போ எதுக்கு இதை வாங்குச்சுன்னே தெரியல. ப்ரோட்டீன் ஷேக் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குதாங்க. அவருக்கு பிடிச்சதே அங்க என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஒண்ணுதான். அந்த ஃப்ரிட்ஜை இங்கே வாங்கி வச்சிருக்கலாம்ல, நீயே அங்கே வாங்கி வச்ச. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜ் நான் ஒரு நாள் டூர் தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டாங்க தனியாக நான் டூர் போடுறேன். அது என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்படின்றது. அந்த ஃப்ரிட்ஜ் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஓகேவா, இதில் 3 டப்பா, ஒரு டப்பா மட்டும் அங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஏதோ அந்த ப்ரோட்டீன் இது செய்யணுமா, செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுமா. அப்புறம் நான் கெட்ட கேடுக்கு நான் போடுற மேக்கப்புக்கு இது ஒரு 99 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அது இது ஜாஸ்தி, இது 1000 ரூபாய். 3 பாக்ஸ் 1000 ரூபாய். 3 கண்டெய்னர் அது கிளாஸ்ல 1000 ரூபாய். அது 1000 ரூபாய். நான் இதுல பார்த்தேன், ஹோம் சென்டர்ல பார்த்தேன் 1000 ரூபாய். அதுக்கு 3000 ரூபாய் எவ்வளவோ தேவை. நான் கிளிக்கு நான் போடுற மேக்கப்புக்கு நான் என்னால வந்து இங்க பாருங்க. இது ஏன்பா டுபாகூர் பிரஷ் இதெல்லாம் போய் வாங்கிருக்கிற? சும்மா லைட்டா டச் அப் பண்ணிக்கலாம். இது முதல்ல நம்ம வச்சிருந்தோம்ப்பா, நல்லா தான் இருந்தது. அதே கம்பெனியா? அதே வேற கம்பெனி, அதே கம்பெனி தான். ஆனா இது முதல்ல நம்ம வச்சிருந்தோம், யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ எல்லாருமே நிறைய யூஸ் பண்றதுனால ப்ரோ ஆனதுனால ப்ரோ வாங்கணும். இப்போ அது வந்து அன்பேக் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போயினே இருக்கிற மாதிரி இருக்குதா, மறந்துடுற மாதிரி இருக்குது. அதனால இது எனக்காக வந்து 99 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் போட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாது ஃபேஸ்ல, ஒண்ணுமே ஒட்டாது. அவசரத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் அங்க வைக்கிறதுக்கு. 100 ரூபாய்க்கு அதுக்கு என்ன குவாலிட்டியோ அதுதான் இருக்கும். அது ஓகே, இது சும்மா வாங்கி வச்சிருக்கேன் 100 ரூபாய்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா மறந்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு போகும்போது. ஓகேவா, இதெல்லாம் இந்த பைக்குள்ள போட்டு வச்சிட்டோமா. நெக்ஸ்ட் இப்போ வந்து புது வீடு வந்து ஃபுல்லா ஸ்டோரேஜ் மாதிரி ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். புச்சு புச்சா வாங்கி எடுத்துன்னு போய் அங்க வச்சு அடுக்கணும்ப்பா. அடுக்கிறதுக்குள்ள நீங்க வந்து ஒண்ணு வந்து 2 விஷயம் கம்ப்ளீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா, ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாதான் என்னால ப்ராப்பரா எல்லாத்தையும் கொண்டு போய் அடுக்க முடியும். ஒரு விஷயம் சரியா. இன்னொரு விஷயம், நீ பெயிண்ட் ஃபுல்லாவே அடிக்கணும். ஆமா, செகண்ட் கோட் அடிக்கணும். கர்டன் மத்ததெல்லாம் மாட்ட முடியும் செவுத்துல. 3வது விஷயம், எனக்கு ட்ரில் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க. ஓகேவா, அதெல்லாம் நீ முடிச்சு கொடுத்தாதான். எனக்கு துணி காய போடுறதுக்கு கம்பி இல்லை, தொடப்ப கட்ட ஸ்டாண்ட் இன்னும் மாட்டல. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூம்ல நிறைய ஃபிட்டிங்ஸ் மாட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மெயின் எனக்கு துணி காய போடுற கம்பி மாட்டணும். மெயின் மொட்டை மாடியில ஒண்ணு மாட்டணும், பேக் சைடுல ஒண்ணு மாட்டணும். ரெண்டும் மாட்டினாதான் என்னால வந்து. பேக் சைடுனா நம்ம வெட் ஏரியா ட்ரை ஏரியால மாட்டாத, இந்த வாக்கிங் ஏரியால மாட்டு தயவு செய்து. இந்த சைடு வர்ற இடத்துல இருக்குது இல்ல கேப்ல, அங்கதான் மாட்டணும் நீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ரூம்லயும் வந்து டவல் காய போட முடியல. எல்லாம் டவலை வந்து நீங்க எங்க காய போடுறீங்க, எல்லாம் ஒரு பக்கம். ஆமா, ஹேண்டில்ஸ்ல இந்த பக்கம் போடுறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா பண்ணின்னு இருக்கேன். என்ன எங்க ரூம் நான் வந்து வெளியில வந்து பர்கோலா ஏரியால காய போட்டுருவேன். பர்கோலால எங்க போடுற கை? ஆமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடம் சூஸ் பண்ணோம். அது நான் என்ன நினைச்சேன், நம்ம வெட் ஏரியா ட்ரை ஏரியால மாட்டுறதுக்கு பிங்க் வாங்கணும் தெரியுமா, அதை அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி மாட்டிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். படிக்கட்டு நம்ம போய் மேலே ஏறோம்ல 3rd ஃப்ளோருக்கு, வராண்டாக்கு ஏற இடத்துல நம்ம படிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல மாட்டிட்டா நம்ம டவல் காய போட்டுக்கலாம், சின்ன சின்ன துணி காய போட்டுக்கலாம் நான் யோசிச்சுன்னு இருக்கேன்.
பெட்ஷீட்லாம் மேலே தூக்கின்னு போய் காய போட்டுக்கலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த மாதிரி இது எனக்கு நல்ல ஐடியாவா இல்லையான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நல்ல ஐடியா கிடையாது. போற ஏரியால அங்க துணி தொங்க விட்டுருப்பேன் நீனு. ஏய் அதுக்குன்னே என்ன எத்தனை மாதிரி டெய்லி ஏறி துணி காய போட்டு துணி எடுத்துன்னு வந்து வைக்க நீ உன் துணி ரூமா கொண்டு போய் நான் அடிக்க வைக்கணும். என்ன நினைச்சிட்டு நீ என்ன நம்ம வாக்கிங் ஏரியா இருக்குல்ல பேக் சைட்ல வெட் ஏரியா ட்ரை ஏரியால போடாம அந்த வாக்கிங் ஏரியால தான் நீ துணி காய வைக்கணும். இந்த வெட் ஏரியா ட்ரை ஏரியால நான் போய் அழகா ரிலாக்ஸ் பண்ற இடம் அது. அப்ப நான் துணி எங்க தான் காய போடுறது? நீ அங்கதான் அந்த சைடுல தான் காய போடணும். ஏய் போப்பா என்னால முடியலப்பா போப்பா. சைடுல வெளில காய போடு. என்னப்பா பூரி மாவு பேசியதாப்பா? என்னமோ கன்றாவி நீ வாங்கி வச்சிக்கிற. இது நான் சப்பாத்தி மாவுக்கு தான்ப்பா வாங்கினேன். நமக்கு அந்த சப்பாத்தி மாவு பேசியறது தான் கை வலி. பா நீ சப்பாத்தி வருஷத்துக்கு ஒரு தடவை சுடுறப்பா. இப்பெல்லாம் வந்தா யாருன்னா வந்தா சுட வேண்டியதா இருக்கு. நம்மளே சுட்டு திங்க வேண்டியதா இருக்காங்க. இந்த பக்கம்லாம் போன மௌலிக்கு சப்பாத்தி கேக்குறாப்பா. கெட்ட கேடு. அதனால சரி ஓகே இது ஈஸியா இருக்குமே பிள்ளைங்க கையில குத்தா. நீ அவனை வந்து ஜிம்முக்கு அனுப்பாம இரு. போட்டதை சாப்பிட்டு எழுந்து போயினே இருப்பான். இது வந்து சரி நான் நினைச்சேன் சரி யாருன்னா கையில உன் கையில கொடுத்தா கூட நீ ஏன் சப்பாத்தி மாவு ஊட்டி தருவல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு வாங்கினேன். ஆனா இது வந்து பூரி மாவு பிசைறதாமாப்பா. இங்க பாருப்பா பூரிக்கு தான்ப்பா வருது. சின்னதா சப்பாத்திக்கு வரல. அதனால நான் சப்பாத்தி அண்ட் பூரிக்கு தான் போட்டிருந்தேன். இது பூரிக்கு மட்டும் வந்திருக்கிற காரணத்தினால் இதை ரிட்டர்ன் போடப்படுகிறது. ஓகேவா? இது எனக்கு யூஸ் ஆகாது. அதனால இதை வந்து சரி ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சரி உன்னோட பெரிய நானே உங்க கூட சேர்ந்துதான் இதை ஓபன் பண்ணணும். அப்பதான் லைவ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். நீங்க சொன்னீங்க நானும் பார்த்தேன். கொஞ்சம் ரிவ்யூ நல்லா இருந்தது. ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குதுப்பா இது. அதுதான்ப்பா இது ஓபன் பண்ணுப்பா. இது கிச்சன் சைடுல எவ்வளவு தூரம் வைக்க முடியும் அப்படின்ட்டு. இல்ல கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும்பா கிச்சன் சைடு. ஓகே ஓகே. பாக்ஸ் தான் பெருசு. பெர்ஃபெக்ட்டா இருக்கும்பா இது. ஆமா அதான் சொல்றேன். இது நல்லா இருக்கு फ्रेंड्स. இது ஃபோல்டபிள். அதான் வேணுங்கிற போது ஃபோல்ட் பண்ணிட்டு வேணாங்கும் போது மடிச்சு விட்டுறலாம். கத்தியட டா இது நல்லா இருக்கு. இது 1500 இது. இது கொஞ்சம் ஒட்டாவும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி தரலாம் இல்லாம நல்ல வெயிட்டா இருக்குப்பா. ஆமா ஆடாது கொள்ளாது. இது வந்து பின்னால வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ போல்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. இதுக்கே எல்லாம் செலோ டேப் போட்டுருக்காங்க. எல்லாம் பிச்சா இப்ப ஆடின்னு தெரியும். நம்ம அங்க போயிட்டு நம்ம இது என்ன ட்ரே? அது வேணும்னா நீ வெளியில இழுத்துக்கலாம். காஃபி வைக்கிறது டீ வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது வைக்கிறது தான்ப்பா. அது கத்தி கடப்பாறை இப்படி பண்ணிடலாம். ஆமா அப்படி செவுர்ல வை. அப்பதான் தெரியும் உங்களுக்கு. கீழே காட்டு பாரு. அதை தூக்க முடியுதா உன்னால? நல்ல வெயிட்டா தான் இருக்குது. இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இங்க வந்து அழகா கட் பண்ணிக்கலாம். எனக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீ நின்று அளவு பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா இல்ல அந்த டேபிள் டாப்போட சேர்ந்து. ஆமா இப்படி வேணும்னா இப்படி பண்ணணும். அப்படி கீழே பண்ணிக்கணும். கீழே தான் வரும். ஏன்னா இது என்னன்னா டேபிள் டாப் கூட சேர்ந்த மாதிரி வச்சுன்னா டேபிள் டாப்பா தெரியும் பார்க்கும்போது. எந்த டேபிள் டாப்? நம்ம டேபிள் டாப் கிச்சன் டேபிள் டாப் போட்டுருக்கோம்ல அதுக்கு மெஷர் பண்ணி கரெக்டா வச்சோம்னா மேல இப்படி ஏத்திக்கணும். கீழே மடக்கணும். கீழே இப்படி மடக்கிட்டு மேல இப்படி ஏத்தணும். ஆனா நல்ல வெயிட்டா தான் இருக்குது फ्रेंड्स. செம வெயிட்டா தான் சொல்றேன். ஏதாவது லூசா பண்ணிட்டாங்க அப்படின்னா கால்ல வந்துரும். அதனால நல்லா டைட்டா அது இது ஸ்க்ரூ எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. ஸ்க்ரூ எல்லாம் கொடுத்திருக்காங்க பாரு. 4 ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. இத இப்போ கட் பண்றோம்னா டனக் ஆடின இருக்கும். நல்லா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணிட்டோம்னா செம்ம யூஸ் இது. ஆனா கட் பண்ணும்போது நின்னு கட் பண்ணிக்கலாம். அதுதான் எவ்வளவு வெயிட் தாங்குது. ஆனா இது தாங்கும். நல்ல வெயிட்டா இருக்கு. அதுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு வந்து வொர்க் ஆகுது அப்படிங்கறதையும் பார்க்கணும். செக் பண்ணனும். இதுல ஒண்ணும் வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கத்தி அந்த மாதிரி எதை வச்சுக்கலாம். வேற ஏதாவது திங்ஸ் ஏதாவது வேணா வச்சுக்கலாம்.
பேனா பென்சில் ஏதாவது ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது மல்டி பர்பஸ் தான் போட்டிருந்தாங்க. இது கிச்சனில் போட்டிருந்தாங்க, ஸ்டடி டேபிளாக போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் லேப்டாப் வைக்கிற டேபிளாக இருந்தது, பெட்டுக்கிட்ட இருந்தது. வெயிட்டாக கொடுத்துக்கிறாங்க, சூப்பராக இருக்கு. இது ஒர்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா ஒர்த் தான் இது, நல்லா வெயிட்டாக. நீங்கள் சொன்ன பொருள் இப்போ எனக்கு யூஸ் ஆயிருது. ரொம்ப தக்கையா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது உடச்சிட்டோமா, அதை நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் என்னாச்சு, அது உடச்சி வச்சு தூக்கி போட்டோம். அது 3 வருஷம் வேலை செஞ்சுதுப்பா. இயர்ஸ் வந்தது. ஓகே, இது சூப்பர். அப்புறம் இந்த டேபிள் கூட நல்லா தான் இருக்குது. இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த டேபிள், தலையில தான் வச்சுக்கணும். இந்த டேபிள் நல்லா தான் இருக்கும். எங்கே வைப்ப? அவசரத்துக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். வீட்ல வச்சுக்கிறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும். ஃபுட் ஏதாவது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். அது உனக்கு வந்து எல்லாத்தையும் அப்படியே அப்படியே செக் பண்ணி அப்படியே போயினே இருப்பேன். அது யாருது இருக்கு நீயே பாரு. உன் கண்ணாடி, உன் கொசு பேட்டு, அதுதான் கொசு வந்து என்ன மட்டும் தான் கிடைக்குது. உங்களெல்லாம் வந்துட்டு வேமா அப்படின்ட்டு போயிடுது. என்ன மட்டும் அந்த அப்படின்னு கஷ்டம் போகுது. ஏன் கொசு பேட்டாமா ராத்திரியான வச்சு சுத்தினுங்கிறது நீ தான். அதை ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து நம்ம வச்சிடுவோம். அவ்வளோதான். அப்புறம் நிறைய ப்ராடக்ட் அங்கே போயிடுச்சு. நிறைய வந்து அங்கே வந்து குட்டு குட்டா வந்து மறைவான இடத்துல நம்ம டாப் இருக்குல்ல, அந்த கிச்சன் டேபிள் டாப், அந்த டேபிள் டாப் கீழே வந்து அப்படியே குட்டு குட்டா பாத்திரங்கள் இருக்கும், குட்டா வாங்கின பொருள் இருக்கும் உள்ள. இப்போ இன்னும் எனக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்றதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுதுப்பா. ஆனால் காசுல அந்த வீடு ஃபுல் ஆயிடும்பா. காசு இல்லப்பா. அதான் அது ஓகே, காசு இல்லைன்றத விடு, அது ஒரு பாயிண்ட். நிஜமாலே காசு இல்லை, எல்லாருக்கும் இது இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து எங்க மனசை தேத்திக்கிறேன். நான் என் மனசை தேத்திக்கிறேன். ஓகே, இருந்தாலும் ஆண்டவரே இது ரொம்ப ஓவர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால அப்படின்னு இருக்கேன். ஏதாவது ஒரு புதுமை பண்ணுவாரு. சரி, ஓகே, அதே பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எத்தனை பேட்டை நம்ம மாற்றோம் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே ஓகே. இப்போ பகுத் பூகுலேகே அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து நான் சமைக்கல. இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னா நமக்கு ஹெல்பிங் நிறைய இருக்காங்க, அங்க ஹெல்பிங்க்கு ஆள் இல்லை. அதனால ஓகேவா. அதுவும் இல்லாம அங்க கிட்டக்கு வந்து நிறைய கடைகள் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இது இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. மௌலியும் வந்து கல்ச்சரல்ஸ் போயிட்டான். இவரு இந்த நான்வெஜ் சாப்பிடாதனால எனக்கு டென்ஷன் ஆகுது. வெஜிடேரியனு எதுக்கு இப்போ கார் எடுத்துக்கிட்டு வெளில போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்து உப்புமா செஞ்சுட்டா பெஸ்ட்டுப்பா. ஒயிட் உப்புமா தான். ஆனால் ஒயிட் உப்புமாவா? உன் இத்து போன உப்புமா, அந்த உப்புமா எனக்கு வேணாம். ஒயிட் உப்புமா ப்ரொவிஷன்ஸே வாங்கல, இருக்கான்னு தெரியலையே. போய் பாரு. கையை பிடிச்சிட்டேனே. இங்க 60 ஆச்சா? 70. இது ஒரு 10 70. இங்க ஒரு வெங்காயத்தை வச்சுக்கலாமா? இங்க வெங்காயத்தை வச்சுக்கிறேன். அது அங்க எப்படி இருக்குது பாரு. இங்க பாரு, இது எப்படிங்க இங்க இப்படி நாங்க பிடிக்கிறேன். கரெக்டா இருக்கா? ஓகே. 60 இரு. இந்த பேட் இருந்தா கூட பேடு கூட நீங்க, ஏன்னா எல்லாரும் அந்த கிச்சன், இந்த கிச்சனை விட அந்த கிச்சன் ரொம்ப சின்னது அப்படின்றாங்க. இல்ல இதுதான் பெருசு, அதுதான் பெருசு. இப்பவே 60 வெங்காயத்துக்கிட்ட 60. இரு. ஏய், வெங்காயத்தை நகர்த்த கூடாது நீனு. நகர்த்தல. சரியா? இங்க இருந்து இவ்வளோ 11 10 தான். 10. சரி, ஓகே. 70. ஓகேவா? 70. இது ஒண்ணு 34. ஓகேவா? அங்க அடுப்பு வந்து இந்த ஃபுல் இடமே கவர் ஆயிடுச்சு. ஆமா, கரெக்டா? இந்த ஸ்பேஸும் எனக்கு அங்க இருக்கு. இந்த ஸ்பேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இவ்வளவு தூரம் எனக்கு இடம் கிடைக்கும். சிங்க் உனக்கு அவ்வளவு தூரம் வந்துருச்சேப்பா. சிங்கே வந்து என்னன்னா இவ்ளோ பெருசா வந்துச்சு சிங்க். இந்த கார்னர்ல இப்ப நம்ம இப்படி எட்டி எடுக்கிற மாதிரி அந்த கார்னருக்கு என்னால போக முடியல. ஏன் போக முடியல? ஏன்னா இதோட டேபிள் டாப்போட லென்த் ஜாஸ்தி. ஏன்னா உன்னோட சிங்கே பெருசு. சிங்க் பெருசு, இந்த டேபிள் டாப்போட லென்த் ஜாஸ்தி. இந்த டேபிள் டாப் 24 வருதா 23 வருதா? எப்படி பாத்தீங்கன்னா फ्रेंड्स, இந்த கிச்சனை விட அந்த கிச்சன் ரொம்ப பெருசு. வந்து 27 இங்க 23 தான் வருது. இங்க இருந்து இங்க வந்து இப்ப எனக்கு இங்கேயுமே கை எட்டாதுதான். இங்க இருந்து இங்க வந்து 32 வருதா? நீ விஷயத்துக்கு வா, அது வர்றது இருக்கட்டும். நான் சொல்றேன் கண்ணிலே, இந்த கிச்சனை விட அந்த கிச்சன் பெருசு. இந்த கிச்சன் இவ்வளவு தூரம் வருதுங்களா? இந்த கிச்சன் பிளஸ் இந்த ரூம் இதெல்லாம் சேர்க்காது. இதுதான் கிச்சன் எனக்கு. அதுதான். ஆனா அங்க வந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே கிச்சன் தான். சரியா?
இது வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 23 வருது, அங்க 26 வரும். இந்த மாதிரி 26 இங்க லென்த்தா வரும். ஆமா. இந்த அடுப்புமே பார்த்தனா உனக்கு இப்ப நான் இங்க வச்சு கட் பண்ணி நிக்கிறேன். இப்ப நான் தான் யோசிச்சு இந்த கட் பண்ணும்போது ஓகேவா, இப்படி வச்சு நான் கட் பண்றேன்னா இது பாதி உள்ள போயிடுது. ஆனா அங்க அடுப்பே பெருசா இருக்கும்ல, பாதி இப்படி உள்ள போயிட்டு இங்க வச்சு இப்படி கட் பண்றதுக்கே ஈஸியா இருக்கு அடுப்பு முன்னாடி. கரெக்ட்டா? கரெக்ட். ஆனா அங்க அடுப்பு மேல வச்சு என்னால க்ளீன் பண்ண முடியாது, இந்த மாதிரி வெட்ட முடியாது. அதெல்லாம் வெட்ட முடியாது, வாய்ப்பே இல்ல. அது அடுப்பும் பெருசு, இதுவும் பெருசு. சரி, இப்போ இது வந்து 70 இந்த டேபிள் டாப் ஓகேவா. இந்த இடத்துல இருந்து அங்க போய் நம்ம அளக்குறோம் 70 பிளஸ் இது வந்து ஒரு 34. நான் இப்பயே உனக்கு சொல்றேன் பாரு, 70 இன்ச் ஈக்குவல் டு ஃபீட்னு அடிச்சினா அது எவ்வளவு ஃபீட்னு தெரிஞ்சிடும். அங்கேயே போய் இதே மெஷர்மென்ட் டேப் எடுத்துட்டு போவோம். சரி, ஓகே. எது சின்னது எது பெருசு எவ்வளவுன்னு பார்த்தலாம். இது வந்து 23 தான் வருது. இது அங்க 26 மேல வரும், 26 மேல வரும். ஏன்னா நமக்கு அடுப்பே வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு இங்க இருந்து இது வரைக்கும். அடுப்பு மேல வைக்கவே முடியாது. அடுப்பு மேல நீ பண்ற சமையலுக்கு அடுப்பு மேல வைக்கலாம்னு பார்த்தா இது இப்படி நீட்டில இருக்கும். அதான் நீ பண்ற சமையலுக்கு அம்மா பெரிய அடுப்பு. அதை வேற அவனுங்க பில்டப் கொடுத்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்க சாதா அடுப்புல நீங்க பால் 10 நிமிஷம் காய வைக்கிறீங்கன்னா இதுல வந்து 3 மினிட்ஸ் அவள்தான். அதுக்கு மேல விட்டீங்கன்னா பொங்கிடும் அப்படின்னாங்க. கட்சியில பார்த்தா இங்கே எப்படி காயுதோ அதே மாதிரி தான் அங்கேயும் காயுது. பேட் கூட சின்னதா இருக்கு. அங்க பேடே பார்த்தனா அந்த இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குனது இவ்ளோ பெருசு இருக்கும்பா. இவ்ளோ அகலத்துக்கு இவ்ளோ பெருசு இருக்கும்பா. அது நீ வாங்குனது தானே? வெயிட்டா இருக்கும். கால்ல விழுந்தா கால் விரல் காணாம போயிடும். கட்டாயிடும். இந்த கடைசிக்கு நம்ம கட்சி எதுனா இதுதான் யூஸ் ஆகும். இந்த பிளேட் எது வாங்குறோமோ இல்லையோ முதல்ல ஒரு ஹிட் சாக் பீஸ் வாங்கிட்டு போகணும்பா. முடியவே இல்லை அங்க இது தொல்லை தாழ முடியல. அது புது வீடு இல்லை, அதனால எறும்புகள் வந்து ஓடி அந்த ஆக்கிரமிக்க பாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாவகாசமா நாங்க உப்புமா செஞ்சு சாப்பிட்டு நாங்க தூங்குறோம். நீங்களும் போய் வீடியோ பார்த்துட்டு தூங்குங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா அவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.